ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று எபிசோட்ல நம்ம சாரதம்மா அந்த ஒரிஜினல் பத்திரத்தை நீட்டி வக்கீலுக்கும் போலீஸ்க்கும் மாஸ்க் காட்டினதை பார்த்தீங்கல்ல. அந்த டென்ஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம விஜய் வீட்டில் ஒரு கலகலப்பான காலையில் விடியுது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. காலையில வீட்டில் இருக்கிற ஜன்னல் வழியா ஒரு லேசா வெயில் அடிக்குது. நம்ம விஜய் தூங்கி முழிச்சு பாக்குறான். எதிர கண்ணாடி முன்னாடி காவிரி தலைக்கு குளிச்சுட்டு ஈரம் முடிய தோட்டிட்டு இருக்கா. அந்த வெயில் பட்டு அவ கழுத்துல இருக்க தண்ணீர் துளி அப்படியே பளபளக்குது. இத பார்த்ததும் நம்ம விஜய்க்கு அப்படியே லவ் ஓவர்ஃபுல் ஆகுது. சும்மா இருப்பான நம்ம ஆளு. அப்படியே மெதுவா ஏந்திரிச்சு போய் பின்னாடி இருந்து அவ இடுப்பை சுத்தி கைய போட்டுட்டு அவ தோல்ல தன் முகத்தை வச்சுக்கிறான். காவிரி லேசா சிலுத்துக்கிட்டு, ஐயோ என்னங்க இது, காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா, விடுங்க, முடி ஈரமா இருக்கு, உங்க மேல பட்டுடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு விஜய் அவளை இன்னும் இறுக்கமா கட்டிக்கிட்டு, பட்டுட்டு போகட்டுமே காவேரி, இந்த காத்து உன் முடிய தொட்டுட்டு வந்தாலே அவ்வளோ வாசம் வருது, உன் ஈர முடி என் மேல பட்டா எனக்கு கொஞ்சம் உசுறு கூடிடும்ல அப்படின்னு ரொமான்ஸ் பண்றான். காவேரிக்கு வெக்கம் தாங்கல. அடடா, என்ன இன்னைக்கு வார்த்தையெல்லாம் கவிதையா கொட்டுது, எந்த புலவர் உங்க உடம்புக்குள்ள பூந்துட்டாருன்னு கேட்க விஜய், புலவரும் இல்ல ஒரு புண்ணாக்கு இல்லடி, நீ என் பொண்டாட்டி, உன்னை பார்த்தாலே எனக்குள்ள பாட்டு தானா வருது. காவேரி, உன் கண்ணுல இருக்கிற கருணை, உன் சிரிப்புல இருக்கிற அழகு, இதை விட வேற என்னடி வேணும் எனக்கு அப்படின்னு கொஞ்சறான். உடனே காவேரி செல்லம்மா அவனை இடிச்சு தள்ளிட்டு, போதும், வாயில சக்கரை போட்ட மாதிரி பேசி பேசியே எனக்கு கவுக்க பார்க்காதீங்க, பாப்பா முழிக்கிற நேரம் போய் பிரஷ் பண்ணுங்கன்னு விரட்டுறா. கரெக்டா அந்த நேரத்துல தூக்க கலக்கத்துல நம்முடைய அம்மு பாப்பா அங்க வரா. அப்பா, அம்மா முடி மோப்பம் முடிச்சது போதும்பா, எனக்கு பசிக்குது, காலையிலே பசி உயிர் போகுது அப்படின்னு ரொம்ப கியூட்டா கேக்குறா. விஜய் சத்தமா சிரிக்க காவேரி முகம் அப்படியே செவந்து போகுது. விஜய் உடனே பாப்பாவை பார்த்து, வாமா என் குட்டிமா, அப்பா போய் பிரஷ் பண்ணிட்டு வந்து உனக்கு தோசை ஊத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காதுகிட்ட குனிஞ்சி, நேத்து நீ அழுதுகிட்டே என் கையை பிடிச்சியே, அப்போ என் உசுரே நின்னு போச்சுடி, இனிமே உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் நான் தாங்க மாட்டேன்டி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு போறான். காவிரியோட கண்ணு லேசா கலங்குது. ஒரு அழகான சிரிப்போட அவனையே பார்த்துட்டு நிக்கிறா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், காலையில வீட்டுல விஜய் அடிச்ச அந்த ரொமான்ஸ் லூட்டி எல்லாம் பாத்தீங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேத்து அந்த வக்கீலும் எம்எல்ஏவும் பண்ண பிரச்சனையே ஒரு முடிவு கட்டணும்ல. அதனால விஜய் நேரா ஆபீஸ் போய் என்ன ஆக்ஷன் எடுக்கிறான்னு இப்ப பாப்போம். ஆபீஸ்ல விஜய் சேர்ல ரொம்ப கெத்தா உட்காந்துருக்கான். எதிர வக்கீல் ஐயப்ப நிக்கிறாரு. விஜய் ரொம்ப ஷார்ப்பா, ஐயப்பா, நேத்து அந்த வக்கீல் என் வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனான் பாரு, அந்த தைரியம் அந்த எம்எல்ஏவோட பவர்ல தானே வந்துச்சு, பவர் இருந்தா எதை வேணாலும் வளைக்கலாம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையை வளைக்க முடியாது ஐயப்பா, சட்டம் என்னமோ இருட்டறதான், ஆனா நம்ம கையில இருக்கிற நியாயம் ஒரு டார்ச் லைட் மாதிரி. நான் அடிக்க போறது அவனோட அதிகாரத்துல இல்ல, அவனோட திமிருல. கம்பெனி பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பக்கவா ரெடி பண்ணி கோர்ட்ல ஒரு கேவிட் மனு போடுங்க. என் ஃபேக்டரி காம்பவுண்ட் செவுத்துல கூட எவனும் தொட முடியாதுன்னு அவனுக்கு சட்டப்படியா புரிய வைக்கணும். தப்பு பண்றவன் தான் பயப்படணும், நாம கரெக்டா இருக்கோம், கெத்தா நிப்போம் அப்படின்னு சொல்லி வக்கீல் மூலயமா அந்த எம்எல்ஏக்கு ஒரு பெரிய லீகல் செக்மெண்ட் வைக்கிறான் நம்ம விஜய். அவ்வளவுதான், இனிமே அவனுங்க கம்பெனி பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாது. சரி, ஆபீஸ் டென்ஷன் எல்லாம் முடிஞ்சது. நேத்து வீட்டுல நடந்த அந்த பெரிய பிரச்சனைக்கு பிறகு குடும்பத்தை கொண்டாட நம்ம விஜய் சாயங்காலம் வீட்டுக்கு எப்படி வரான்னு பாத்தீங்கன்னா, கை நிறைய ஸ்வீட் பாக்ஸ், கிஃப்ட், அம்மு பாப்பாவுக்கு பெரிய பொம்மைன்னு தூக்கிட்டு வீட்டுக்கு வரான். வீடே செம்ம ஹாப்பியா இருக்கு. அவனோட மச்சினிச்சு கங்கா, யமுனா, நர்மதா 3 பேரும் ஓடி வந்து அதை வாங்குறாங்க. பாப்பா பொம்மையை பார்த்துட்டு துள்ளி குதிச்சுட்டு விளையாட ஆரம்பிக்கிறான். கங்கா ஆச்சரியமா, என்ன மாமா இதெல்லாம், தீபாவளி பொங்கல் எதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய ட்ரீட் எதுக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு விஜய் சந்தோஷமா, தீபாவளி வந்தாதான் திட்டிக்குமா, என் மச்சினிச்சிங்க முகம் சிரிச்சாலே எனக்கு அது தீபாவளி தான். நேத்து நீங்க 3 பேரும் உங்க அக்காவை கட்டி பிடிச்சு பயந்து நின்னீங்களே, அப்போ என் ரத்தம் கொதிச்சுது. ஆனா நீங்க யாருடைய தயவும் இல்லாம உங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க பாருங்க, அதுக்குதான் இந்த மாமாவோட சின்ன கிஃப்ட். காசு பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா உங்களை மாதிரி பாசமான மச்சினிச்சி கிடைக்குமா? சொல்லும் போதே அந்த இடம் அவ்வளவு எமோஷனலா மாறுது. அப்போ கிச்சன்ல இருந்து சாரதம்மா வெளியே வராங்க. விஜய் கை கூப்பி ரொம்ப எமோஷனலா, அத்தை, உங்களை பார்த்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். நீங்க பெத்த பொண்ணுங்களுக்கு மட்டும் அம்மா இல்ல, இந்த மாப்பிள்ளைக்கு நீங்க தான் அத்தை அம்மா. நீங்க நேத்து வந்து அந்த பத்திரத்தை நீட்டினப்போ எனக்குள்ள இருந்த ஈகோ சுக்குநூறா உடஞ்சு போச்சு அத்தை. இந்த குடும்பம், இந்த பாசம், இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உருகி பேசுறான். உடனே சாரதம்மா விஜயோட கையை பிடிச்சுக்கிட்டு, மாப்பிள்ள, நாங்க எங்க மானத்தை காப்பாத்திக்கிட்டோம்,
ஆனா நீங்க எங்களுக்காக உங்க உழைப்பை தூக்கி கொடுக்க வந்தீங்க பாருங்க, அங்கேயே நாங்க ஜெயிச்சிட்டோம். நீங்க எப்பவுமே எங்களுக்கு மகன்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த வீடு ஒரு நிம்மதியான பாசத்துல நெகிழ்ந்து போகுது. இப்படி வீடே ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியா தூங்க போயிட்டாங்க. ஆனா நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் தூக்கம் வருமா என்ன? அந்த அமைதியான ராத்திரியில நிலா வெளிச்சத்துல பால்கனில என்ன நடக்குதுன்னா, விஜய் பால்கனில நிக்கிறான். காவேரி வந்து பின்னாடி இருந்து அவனை கட்டிக்கிறான். விஜய் அவ கையை வருடிக்கிட்டு, என்ன மேடம், இன்னைக்கு ரொம்ப அன்பா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு காவேரி, அன்பா மட்டுமா இருக்கேன், உங்க மேல அவ்வளோ பைத்தியமா இருக்கு விஜய். இன்னைக்கு நீங்க எங்க கிட்ட நடந்துகிட்ட விதம், என் அக்கா தங்கச்சி கிட்ட நீங்க பேசின விதம், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருக்கு விஜய்னு சொல்றான். விஜய் அப்படியே திரும்பி அவளை இருக்குமா அணைச்சுக்கிறான். காவேரி, உன்னோட இந்த தொடுதல் இருக்கே, அது ஒரு பெரிய மேஜிக். நீ என்ன தொடும்போது என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பும் உனக்காக மட்டுமே துடிக்குது. மழையில நனைஞ்ச பூமிக்கு ஒரு வாசம் வரும். உன்னோட மூச்சு காத்து என் மேல பட்டாலே எனக்கு ஒரு புதுவித வாசம் வரும். உன் கண்ணுல இருந்து நேத்து வந்த அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் நெஞ்சுக்குள்ள நெருப்பா சுட்டுச்சு. இனிமே உன்னை நான் எவ்வளவு பத்திரமா பாத்துப்பேன் தெரியுமா? உன்னை சுத்தி ஒரு கோட்டையே கட்டு வேண்டின்னு தன் காதல அப்படியே கொட்டுறான். காவேரி அழுகையும் சிரிப்புமா அவன் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு, எனக்கு கோட்டையெல்லாம் வேண்டாம் விஜய், உங்க நெஞ்சுக்குள்ள இருக்கிற இந்த குடிலே போதும். நீங்க என் புருஷன், என்னை காப்பாத்துற சாமி. உங்களோட இந்த சட்ட பட்டன்ல இருக்கிற சூடு கூட எனக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு விஜய். இந்த உலகத்துல வேற எந்த சொர்க்கமும் எனக்கு வேண்டாம், உங்க மடி போதும் எனக்கு அப்படின்னு உருகி பேசுறான். விஜய் அவன் முகத்தை கையில பிடிச்சு ரொம்ப அன்பா மெதுவா நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கறான். காவேரி அவன் நெஞ்சில அப்படியே சாஞ்சு கண்ணை முடிக்கிறான். ஒரு அழகான முழுமையான காதலோட இன்னைக்கு இந்த எபிசோடு இணையுது. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க போகுது தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எனக்கு கோட்டை எல்லாம் வேண்டாம் விஜய், உங்க நெஞ்சுக்குள்ள இருக்கிற இந்த குடிலே போதும். நீங்க என் புருஷன், என்னை காப்பாத்துற சாமி.